அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 8 பகுதி 3. வெல், கவனிங்க மிஸ்டர் பார்டன், எனக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம் தெரியும். மிஸ்டர் சிமிங்டன் தற்கொலை செய்துக்கிட்ட மத்தியானம் 2 வேலைக்காரிகளுமே விடுப்பெடுத்துக்கிட்டு போயிருக்கணும். அது அவங்களுடைய விடுப்பு நாள். ஆனால் ஏக்னஸ் திரும்பி வீட்டுக்கே வந்திருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஏக்னஸுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். மீன் கடை வச்சிருக்கும் ரெண்டல். புதன்கிழமை சீக்கிரமாக மூடிடுவாங்க. அதனால் ஏக்னஸை பார்க்க வருவான் அவன். 2 பேரும் நடப்பாங்க. இல்லை மழையாயிருந்தா சினிமாவுக்கு. அந்த புதன்கிழமை அன்று 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட உடனேயே சண்டை உருவாகியிருக்கு. ஏக்னஸுக்கு இன்னொரு மீன் வியாபாரி இருக்கான்னு தகராறு. இந்த சிந்தனையால் தன்னையே துளைச்சிக்கிட்டு இருக்கான் ரெண்டல். 2 பேரும் கடுமையாக கத்திருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி தாளிட்டுக்கிட்டா அவ. ரெண்டல் மன்னிப்பு கேட்கும் வரை வெளியே வரப்போவதில்லைன்னு அறிவிச்சிடுறா. அப்புறம் மிஸ்டர் பார்டன், கிச்சன் வீட்டின் பின்பக்கம் பார்த்திருக்கு. ஆனால் சமையல் ஜாமான்களை எல்லாம் இருக்கும் அறையோ இப்போ நாம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதே பக்கத்தையே பார்த்துக்கிட்டு அமைஞ்சிருக்கு, வாசலை. அவர் நிறுத்தினார். இப்போ நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்னைக்கு மத்தியானம் மிஸ்ஸஸ் சிமிங்டனுக்கு வந்ததே ஒரு மொட்டை கடுதாசி. அது போஸ்டரில் வரல. அதில் ஒட்டப்பட்டிருந்தது ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாம்ப்பு. அதில் விடுபட்ட மை பகுதிகள் கருப்பு மையால் இட்டு கட்டப்பட்டிருந்தன. இதனால் அது போஸ்ட்மேனால் கொண்டு வந்து போடப்பட்ட ஒரு மாயை உருவாக்கிடும். ஆனால் நிஜத்தில் அது போஸ்டில் வரல. இது என்ன விளக்குது என்பது உங்களுக்கு தெரியுதா? நான் மெதுவாய் பேச ஆரம்பித்தேன். அது கையால் கொண்டு வந்து போடப்பட்டிருக்குன்னு தெரியுது. மதிய தபால் வந்து சேருவதற்கு சற்று நேரம் முன்பு அதுவும் மற்ற கடிதங்களுடன் ஒரு கடிதமாக வந்ததைப் போல தெரியும்படி வீட்டின் போஸ்ட் பாக்ஸுக்குள் போடப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி 3:45 ஒட்டி தான் மதிய தபால் வரும். என் தியரி இதுதான். அந்த பொண்ணு ஜாமான்கள் போட்டு வைக்கும் அறையிலிருந்து வெளியே வாசலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அறைக்கு முன்னால் நிறைய புதர்கள் இருந்தாலும் வந்துட்டு போகிறவங்க தெரிவாங்க. அவளுடைய இளைய காதலன் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பான் என்று எதிர்பார்ப்பில் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. நான் சொன்னேன், அப்போ அவள் அந்த கடுதாசியை கொண்டு வந்து போட்டது யாரு? அவரை பார்த்திருக்காங்க. இது என் யூகம் மிஸ்டர் பார்டன். உங்கள் யூகம் தப்பாக கூட இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அப்படி தோணலை எனக்கு. இது சிம்பிள். ஒப்புக்கொள்ளும்படியாக சாட்சியங்களோடு இருக்கு. அப்படின்னா யார் அந்த மொட்டை கடுதாசி எழுத்தாளர் என்பது ஏக்னஸுக்கு தெரிஞ்சிருக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம். எஸ், அப்படின்னா ஏன் நான் முகம் சுளித்தபடி நிறுத்தினேன். நாஷ் சீக்கிரமாய் பதிலளிக்கலானார். என்னை பொறுத்த வரைக்கும் தான் பார்த்ததன் முக்கியத்துவத்தை அந்த பொண்ணு உணரலை. அதாவது முதல்ல யாரோ வந்து வீட்டில் கடிதம் ஒன்றை போட்டுட்டு போகிறாங்க. எஸ், அவ்வளோதான். ஆனால் அந்த யாரோவை இந்த மொட்டை கடுதாசி நபரோட அவன் நிச்சயமாக கனவுல கூட இணைச்சி பார்க்க மாட்டான். அது யாரோ இக்கோணத்தில் அந்த நபர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக நின்றுட்டார். பிரில்லியண்ட். ஆனால் அதை பற்றி அவள் அதிகமாக நினைக்க அவளுடைய இருப்பு கொள்ளாமை வளருது. இதை பற்றி உடனடியாக அவள் யாரிடமாவது சொல்லணுமா? அவளுடைய தாளாத படபடப்பில் மிஸ் பர்டனின் பணியாளன் பேட்ரிஜை அவள் நினைக்கிறாள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேட்ரிஜ் ஒரு ஆளுமையான பர்சனாலிட்டி. மேலும் இவ சொல்லும் ஆலோசனையை தயங்காமல் ஏக்னஸும் எடுத்துப்பா. தான் என்ன பண்ணணும் என்பதை பற்றி கேட்க பேட்ரிஜிடன் உகந்த ஆள்னு அவள் முடிவெடுக்கிறாள். எஸ் என்றேன் நான் சிந்தனையுடன். இது நல்லா பொருந்தது. எப்படியோ அந்த விஷப்பேனாவின் சொந்த விரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. எப்படி அவ கண்டுபிடிச்சா? நாஷ், கிராமத்தில் வாழ்ந்த உங்களுக்கு பழக்கம் கிடையாது மிஸ்டர் பார்டன். விஷயங்கள் இங்கே எப்படியும் பரவுது என்பதே ஒரு மாயம். எஸ், மிராக்கல். முதல்ல இடம்பெறுவது ஒரு டெலிஃபோன் உரையாடல். ஓகே, இதை உங்கள் முனையில் யாரெல்லாம் கேட்டது?
நான் சிந்தித்தேன். நான் தான் ஒரிஜினலாக டெலிஃபோனுக்கு பதில் தந்தேன். பிறகு மாடியிலிருந்த பேட்ரிச்சை கூப்பிட்டேன். அழைத்த பெண்ணோட பேரை கூப்பிட்டு எஸ் எஸ் நான் சொன்னேன். யாராவது இங்கே உறக்க சொன்னதை கேட்டாங்களா? என் சகோதரி இல்லைனா மிஸ் கிரிப்ட் கேட்டிருக்கலாம். மிஸ் கிரிப்ட். அவங்க அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நான் விளக்கினேன். அவங்க திரும்பி கிராமத்துக்கே போனாங்களா என்ன? முதல்ல மிஸ்டர் பை வீட்டுக்கு போனாங்க. நாஷ் பெருமூச்செறிந்தார். இப்போ இரு வழிகளில் விஷயம் ஊர் முழுக்க பரவியிருக்க வாய்ப்பிருக்கு. நான் துளைத்தேன். அர்த்தமே இல்லாத 2 துண்டு சமாச்சாரத்தை கொண்டு போய் இந்த மிஸ் கிரிப்டும் மிஸ்டர் பையும் ஊர் முழுக்க பரப்பியிருக்காங்கன்னா சொல்ல வரீங்க? இது போன்ற பகுதிகளில் எதுவுமே ஒரு செய்திதான். கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. தையற்காரன் அம்மா காலில் ஆணி வந்துட்டா அது அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் டெலிஃபோனின் இந்த பக்கம் மிஸ் ஹாலண்ட், ரோஸ், ஏக்னஸ் என்ன சொன்னாலோ அதையெல்லாம் இவங்க 2 பேரும் கேட்டிருக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரெட் ரெண்டல் பையன் ஏக்னஸ் அன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கே திரும்பி போயிருந்தா என்னும் செய்தி இவன் மூலமாக பரவியிருக்கும். நான் சற்றே நடுங்கினேன். நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் புற்கள் கொண்ட ஒரு சதுர நிலம் மற்றும் சிறிய கேட்டுக்கு வழி பண்ணி தரும் பாதை ஒன்று. யாரோ அந்த கேட்டினை திறந்திருக்கிறார்கள். சரியாகவும் ஓசை எழுப்பாமலும் வீடு வரை நடந்திருக்கிறார்கள். லெட்டர் பாக்ஸில் ஒரு கடிதத்தை தள்ளி விட்டிருக்கிறார்கள். நான் துல்லியமற்று என் மனக்கண்ணில் அப்பெண்ணின் அமைப்பினை நான் பார்த்தேன். முகம் வெறுமையாய், ஆனால் அம்முகம் எனக்கு தெரிந்த ஒரு முகமாய்தான் இருக்க வேண்டும். நாஷ் சொல்லிக் கொண்டிருந்தார். இது விஷயத்தை நல்லாவே சுருங்கி தருது. இப்படி சுருக்கிதான் கடைசியில் நாங்கள் ஆசாமியை பிடிப்போம். நேர்கோடாய் பொறுமையோடு ஒவ்வொருதாய் அகற்றி முன்னேறும் அணுகுமுறை. நிறைய பேர் இப்போ நம்மக்கிட்டே இருந்து அகற்றப்படுவாங்க. அதாவது இதன்படி நேற்று மதியானம் முழுக்க பணியிலிருந்த பெண் குமாஸ்தாக்கள் அனைவரையும் அகற்றுவது. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை கவனிச்சுக்கும் பெண்மணியும் இந்த அணுமுறையை அகற்றுவது. அவங்க பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. மாவட்ட நர்ஸையும் இது விளக்கிடுது. அவங்க நேற்று எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்களையெல்லாம் நான் கணக்கில் வச்சுக்கலேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ நிச்சயமாக நம்மால் விளக்கிட முடியும். கவனிங்க பாடன், நம் கவனத்தை மதிக்க நம்மிடம் இப்போ 2 நிச்சயப்படுத்தப்பட்ட நேரங்கள் உள்ளது. நேற்று மதியானம், அப்புறம் முந்தைய வாரத்தின் இதே நேரம். ஏக்னஸ் சண்டை போட்டுக்கிட்டு வந்திருக்கவல்ல. குறைந்தபட்ச நேரம் மதியம் 3:15. தபால் வந்திருக்கக்கூடிய அதிகபட்ச நேரம் 4. இதை நான் போஸ்ட்மேனை கேட்டு இன்னும் துல்லியமாக்குவேன். மிஸ்ஸஸ் சிமிங்டன் மரணமடைந்த அன்று 3:15 4க்குள். நேற்றைய தினத்தை கணக்கில் எடுத்துக்கும் போது மிஸ் மேகன் வெளியேறிய 2:50 3:30 வரைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 3:15 வரைக்கும். நேற்று என்ன நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாஷ் சிரித்தார். நான் என்னத்தை நினைக்கிறது? ஒரு குறிப்பிட்ட பொம்பளை வாசற்கதவு வரை வந்து அழைப்பு மணியை அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சாந்தமாகவும் புன்னகையுடனும் வழக்கமாய் மதியத்தில் ஒரு பெண்மணியைப் போல வந்திருப்பா அவ. மிஸ் மேகனை கேட்டிருக்கலாம், அல்லது மிஸ் ஹாலண்டை கேட்டிருக்கலாம், அல்லது கூடவே ஒரு பார்சலை கொண்டு வந்திருக்கலாம். எதுவாயிருந்தாலும் வந்தவள் கேட்ட நபர் அழைக்கவோ அல்லது பார்சலை உள்ளே கொண்டு போகவோ ஏக்னஸ் திரும்பியிருக்கலாம். சந்தேகப்படாத ஏக்னஸின் தலையை உள்ளே வந்த நமது பெண்மணி தாக்கியிருப்பாள். எதை வச்சு? இங்கிருக்கும் அந்த பெண்மணிகள் பெரிய சைஸ் கைப்பைகளை தான் எடுத்துக்கிட்டு போகுங்க. உள்ளே என்ன இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. அப்படியே அவளை பின்பக்கமாக தாக்கிட்டு அவளை கபோர்டுக்குள் திணிச்சிடுறா. இதை செய்வது ஒரு பெண்ணுக்கு மிகவும் கடினமான ஒன்றா இருக்காது. நாஷ் என்னை ஒரு தினுசானவனை பார்ப்பதைப் போல பார்த்தாள். நாம் தேடிக்கிட்டிருக்கும் பெண் ஒரு சாதாரண பெண் கிடையாது. இவளுக்கு இருப்பதை போன்ற மூளை பிசிக்கென கேஸின் தடுமாற்ற புத்திக்கு அளப்பரிய பலம் இருக்கும். ஏக்னஸுக்கும் அப்படி ஒன்றும் குண்டு பெண் அல்ல.
அவர் நிறுத்தினார். பின் கேட்டார், கபோர்டுக்குள் போய் பார்க்கும்படி மிஸ் மேகனுக்கு ஏன் தோணியிருக்கு? ஒரு உள் ஊந்தலால் தான் நான் சொன்னேன். பிறகு நான் கேட்டேன், எதுக்காக ஏக்னஸை கபோர்டுக்குள் இழுத்து போட்டு இருக்கணும்? இதில் என்ன காரணம் இருக்கும்? எத்தனை நேரம் கழிச்சு பாடி கண்டுபிடிக்கப்பட்டதோ நல்லது. இது மரணத்தின் நேரத்தை அடைவது ரொம்ப கஷ்டமாகிடும். வந்ததும் வராதமா மிஸ் ஹேலன் பாடியை பார்த்திருந்தால் 10-15 நிமிடங்களுக்குள் முன்னாடி தான் மரணம் சம்பவிச்சதுன்னு துல்லியமாக சொல்லிடுவாங்க. இது நம் பெண் தோழிக்கு ஆகாது. நான் சற்று முகம் கோணி யோசித்தபடி கேட்டேன், இந்த பெண்மணி மேலே ஏக்னஸ் சந்தேகத்தில் இருக்கும் பட்சத்தில் போய் நாஷ் குறுக்கிட்டார். ஏக்னஸுக்கு இவ மேலே சந்தேகம் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உறுதி செய்யப்பட்ட சந்தேகம் கிடையாது. வித்தியாசமாக இருக்கே என்னும் அளவுக்கு தான் அவன் நினச்சிருக்கா. அவள் புத்தி கூர்மை அதிகம் இல்லாத ஒரு பொண்ணு. இதில் என்னவோ தப்பு இருக்கு என்னும் அளவுக்கு அவளுக்கு பட்டும் படாத ஒரு சந்தேகத்தோணி மட்டும் இருந்திருக்கணும். இதுதான் என் கணிப்பு. ஒரு கொலையை பண்ணும் அளவுக்கான ஒரு பெண்ணை எதிர்த்துக்கிட்டு நாம் நிற்கிறோம்னு நிச்சயமாக அவளுக்கு சந்தேகம் கிடையாது. நீங்கள் எப்படி சந்தேகப்பட்டீங்க? நாஷ் மறுப்பாய் தலையசைத்தார். காயப்பட்டு அவர் சொன்னார், ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த தற்கொலை இருக்கே, அது விஷப்பேனாவை பயமுறுத்தியிருக்கணும். அவன் நடுங்கி போயிருக்கணும். பயம் இருக்கே, அது மிஸ்டர் பார்டன் ஒரு கணக்கிட முடியாத புயல். ஆமாம், பயம். இதைதான் நாம் முதல்லையே எதிர்பார்த்திருக்கணும். கிரகணம் பிடித்த ஒரு மூளைக்குள் விளையும் பயம். கவனிங்க என்ற நாஷ் சொன்ன வார்த்தைகள் ஏனோ இந்த முழு சமாச்சாரத்தையும் ஒரு அதிபயங்கர அபாயமாய் படம் பிடித்து காட்டியது. மட்டும் மரியாதை நிரம்பிய ஒரு நபரை எதிர்த்துக்கிட்டு ஒரு உயர்வான நிலைமையில் வாழ்கிற நபருக்கு எதிராய் நாம் நிற்கிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா, சமூகத்தில் நல்ல நிலையில் உள்ள ஒருத்தரை எதிர்த்துக்கிட்டு